அப்பா கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தைய தருவாருப்பா. அப்பா கர்த்தர் உனக்கு வீட்டை தருவாருப்பா. அப்பா கர்த்தர் உனக்கு ஒரு நிலத்தை தருவாருப்பா. அப்பா கர்த்தர் ஒரு நல்ல வேலையில் உனக்கு வருமானத்தை தருவாருப்பா. அப்பா கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை பெண்ணை தருவாருப்பா, மாப்பிள்ளையை தருவாருப்பா. பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்துவதற்கு என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஏன் தாமதம் வருது? அதை செய்வதற்கு ஒரு பொருத்தனை பண்ணுறோம். அண்ணாள் பொருத்தனை பண்ணால என்ன பொருத்தனை பண்ணா? நான் அவமானத்தில் இருக்கிறேன், நிந்தையில் இருக்கிறேன், எல்லாரும் என்னை கேலி பண்ணுறாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி. எனக்கு ஒரு அழகான பர்டிகுலராக கேட்குறான். என்ன கேட்குறா? குழந்தைன்னு கேட்கல, என்ன கேட்குறா? ஆண் குழந்தைய கொடுத்தா. அப்போ ஒரு பொருத்தனை பண்ணின காரியம் வந்து காசாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், சரீரமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அது பரிசுத்தமானது, கர்த்தருக்கு நேர்ந்துட்டோம்னா அது கர்த்தருக்குரியது. அப்போ கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள், பொருத்தனை பண்ணினா இக்கட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பொருத்தனை பண்ணுறோம். அப்போ கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தைய தருவாருப்பா. அப்பா கர்த்தர் உனக்கு வீட்டை தருவாருப்பா. அப்பா கர்த்தர் உனக்கு ஒரு நிலத்தை தருவாருப்பா. அப்பா கர்த்தர் ஒரு நல்ல வேலையில் உனக்கு வருமானத்தை தருவாருப்பா. அப்பா கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை பெண்ணை தருவாருப்பா, மாப்பிள்ளையை தருவாருப்பா. அவர் தானே சொன்னாரு கட்டாத வீட்டை தருவேன்னு சொல்லி. கர்த்தர் தானே சொன்னாரு நீ நடாத திராட்சை தோட்டம், நடாத தோட்டம், நீ வெட்டாத கிணறு உள்ள வீட்டை உனக்கு நான் தருவேன். யார் சொன்னது? அவர் தானே சொன்னாரு. இன்னொரு சொன்னார் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார், அவர் தானே சொன்னாரு. அதை நம்புறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேங்க, ஒரு சில பேருக்கு இங்கே நடக்க போகுது. குனிஞ்சு போன வீடெல்லாம் இப்போ நல்லா கட்டியிருக்கிறீங்க. ஒரு சில பேர் வீடே இல்லை, வாடகை வீட்டில் இருக்கீங்க, சொந்த வீடு வாங்க போறீங்க. கர்த்தர் இந்த வருஷத்தில் செய்ய போறாரு பாருங்க. எப்படி நடக்குன்னு என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் செய்ய போறார். ஹலோ, செய்வாராங்க? விசுவாசிக்கிறீங்களா?